ட்ரேட் வார் அப்படின்னு எதுக்கு பேர் வச்சாருன்னு தெரியல. உண்மையிலே ஒரு யுத்தம் மாதிரிதான். யுத்தம் நின்னு போச்சு, நிக்கல, நின்றுச்சு, நிக்கல, நின்னும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரேட் வார் அமெரிக்காவையும் வச்சு செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஏப்பா பேசி முடிச்சுக்குவோம் அப்படின்னு சமாதானமா போய் கையெழுத்து போட்ட நாடுகளையும் குழப்பி விட்டுருச்சு. அப்படி ஒரு இடியாப்ப சிக்கல் வந்ததுக்கு அண்ணன் ட்ரம்ப் காரணம் இல்ல, அமெரிக்காவோட கோர்ட்டு தான் காரணம். அமெரிக்காவோட கோர்ட்டு நல்லது பண்ணிருச்சு, அதுல ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. அதே சமயம் அதனால இம்மீடியட்டா பெனிஃபிட்ட கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா வரல. அதனால தான் ட்ரம்ப் 10% போட்டாரு, அடுத்து 15% போட்டாரு. மார்ச் மாச அக்ரிமெண்ட்டுக்காக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை போய் உட்கார்ந்து பேச வேண்டிய இந்திய குழு, இல்ல இல்ல நம்ம எல்லாத்தையும் படிச்சு பார்த்து போய்க்குவோம் போயா அப்படின்ட்டோம். என்னது அப்படின்னு அங்க இருந்து ஒரு சவுண்டு. போயான்னா எல்லாத்தையும் படிச்சு பார்த்து வந்து தானே செய்ய முடியும். நாங்க பாட்டு உனக்காக பல லட்சம் கோடிகள் வாங்க போறோம் உன்கிட்ட இருந்து. நீ எங்களுக்கு டாரிஃப குறைக்கிற. ஆனா அதே சமயம் இது நிலையா நிக்குமா? நாங்க பூரா வாங்குனதுக்கு அப்புறம் உங்க வீட்டு கோர்ட் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டா நாங்க எங்க போறது? அப்படினால எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு தான் கையெழுத்த போட முடியும். முதல்ல எங்களுக்கு குடுக்கறது நிலையா நிக்குமா? அப்படிங்கிற கேள்விய இந்தியா கேட்டுருச்சு. அடுத்தடுத்து வர அதிபர்களோ, இல்ல கோர்ட்டோ அத ரத்து பண்ணிறக் கூடாது. காரணம் இன்னைக்கு இவனுங்க டக்கு டக்குன்னு நம்ம கிட்ட வித்துட்டு, நாளைக்கு நம்ம விக்க போம்போது டக்குன்னு மாற்றம் அப்படின்ட்டாங்கன்னா, நாங்க எங்க போறது? அப்படின்னு சொல்லி இந்தியா நிறுத்தி வச்சிருச்சு. இருந்தாலும் ஓகே தான். ட்ரம்ப பொறுத்தவரை இதுல நம்ம மேல அவருக்கு ஒண்ணும் கோவம் கிடையாது. நாங்க எல்லாம் இறுதி வடிவம் மாறப்போகுது. அவ்வளவுதானே ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது. அந்த ஃப்ளோ அப்படியே தான் போய்க்கிட்டு இருக்கும் அப்படின்ட்டாரு. காரணம் இன்னைக்கு நிலைமைக்கு 18% டாரிஃப் ட்ரம்போட கணக்கு. பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சு வச்ச மேபி இன்னும் கொஞ்சம் குறையும். ஆனா, இன்னும் கூட குறையும். ஆனா, இப்ப கோர்ட் வந்ததுக்கு அப்புறம் 15, 12 அப்படின்னு ஓவராலா நம்ம கைக்கு கிடைக்கும். இது நமக்கு பெனிஃபிட் தான். ஆனா, அந்த பக்கம் ஆஸ்திரேலியா, யுகே போன்ற பயப்புலகெல்லாம் ஃபர்ஸ்ட்டே போய் கை குடுத்து பேசி முடிச்சுக்கிட்டாய்ங்க. அவனுங்களுக்கு 10 இருந்துச்சு. இப்ப 15க்கு போயிரும். இதுல ஒரு பெரிய வருத்தம் ட்ரம்ப காட்டிலும் நமக்கு என்ன அப்புட்ன்னா, வீணா போன சீனாவுக்கு 32ல இருந்து 15 வந்துருச்சப்பா. இத போய் நான் எங்க சொல்ல? அப்படிங்கிற மாரி தான் ஒரு வருத்தம். ஆனா ட்ரம்ப பொறுத்தவரையும் அடிப்பார். எப்படி வேணாலும் போட்டு அடிப்பார். இந்தியாவ பொறுத்தவரையும் கோர்ட் தலையிட்டது ஒரு லாபம் தான். ஏன்னா ட்ரம்ப பொறுத்தவரையும் லிவரேஜ் அவருக்கு மட்டுமே சொந்தம்னு நெனைக்கிற ஆளு. வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தையில அது, இது, அதுன்னு என்னத்தையாச்சும் கை காட்டிக்கிட்டு இருப்பாரு. இப்ப அந்த மாரி எதையுமே கை காட்ட முடியாது. ஒழுங்கா சமத்து பிள்ளையா டீல முடிக்கணும். இந்தியாவோட டீல் அப்படிங்கிறது மியூச்சுவல் பெனிஃபிட். அத நோக்கி போணும். அமெரிக்க கோர்ட் தலையிட்டது. சின்ன சச்சரவெல்லாம் மீறி நாரதர் கலகம் நன்மைங்கிற மாரி ஸ்மூத்தா கொண்டு போயிருங்கிறது இன்னைக்கு உள்ள நிலைப்பாடு. நான் பேசிக் உதாரணம் தான் சொல்றேன். நம்ம ஆட்கள் ஒண்ணு நாரதர் கலகத்த அவங்களோட போய் ஒப்பிடுறியா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே சமயம் சீனாலாம் இதுல குளிர் காய முடியுமா அப்படின்னு கேட்டா, ட்ரம்ப் கிட்ட குளிர் காய முடியாதுங்கிறது ஊரறிஞ்சது. சீனாவுக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும். அவரு அமெரிக்க கோர்ட்டோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்காரு மனுஷன். இது ஒண்ணும் அவருக்கு புதுசு கிடையாது. எப்ப பார்த்தாலும் செய்யற வேலை தானே. அவரு செஞ்சு கரையேறுறாரு, கரையேறாம போறாரு. ட்ரேட் வார்ல நமக்கு சில பெனிஃபிட் இருக்கு. காரணம் என்ன? இப்ப ட்ரம்ப் நம்ம கிட்ட அதிகமான டிமாண்டுகள வைக்க முடியாது. காரணம் சட்ட ரீதியான பாதுகாப்ப நம்ம கேட்கிறோம். அத உறுதிப்படுத்துறதுக்கே அவருக்கு தலைவலி பிச்சு எரிஞ்சிரும். அப்புறம் எங்கிட்டு நம்ம கீழ மல்லுக்கட்ட. அதனால கரெக்ட்டா மியூச்சுவல் பெனிஃபிட்ல அமெரிக்காவோட ஒப்பந்தம் ஏற்கனவே போய்க்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒப்பந்தம் இன்னும் சீரா, ஸ்மூத்தா, ஷார்ப்பா போறதுக்கு அமெரிக்காவோட கோர்ட் தலையிட்டது இந்தியாவுக்கு பெனிஃபிட்டா வந்துருச்சு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. யுகே, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் ராஜதந்திர ஆட்டத்தை இன்னமும் பழகணும். ஏன் அப்படின்னா இப்ப இந்தியா இவ்வளவு டிலேவா போச்சு. அந்த டிலேயா போகும்போது கோர்ட் தீர்ப்பு வந்துரும் நமக்கு நல்லாவே தெரியும். கோர்ட் தீர்ப்பு வரட்டும்னா நம்ம உட்கார்ந்துருக்கல. டக்குன்னு ஆட்டத்தை ஆரம்பிச்சு அக்ரிமெண்ட்டை போட ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரி சூழ்நிலைகள் தான் வரும்னு யுகேக்கும் தெரியும், ஆஸ்திரேலியாவுக்கும் தெரியும். ஆனா பயபிள்ளைக போய் சிக்கிக்கிட்டாங்க. லேட்டா ஆரம்பிச்சு அக்ரிமெண்ட்ட போட்டிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஃபர்ஸ்ட் உடனே கால்ல போய் விழுகாம, அப்புறம் ட்ரம்ப் மிரட்டவும் டம்முன்னு போய் கால்ல விழுந்து, ராஜதந்திரம்னா என்னடா அப்படின்னு கேட்டா, ஒரு காலத்துல இருந்துச்சு. இப்ப இல்ல. பேப்பர்ல எழுதி ஜோப்ல வேணா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு அவனுங்க நெலைமை. இது இந்தியாவுக்கு கிடைத்த இன்னொரு வெற்றி.
அப்ப வரும் நாட்கள் அப்படிங்கிறது இந்த ட்ரேட் யுத்தத்துல மிகப்பெரிய மைலேஜ் எடுத்த நாடா இந்தியா வரும். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இது எதார்த்தமான உண்மை. விடிஞ்ச உடனே ரிசல்ட்டும் கைக்கு வராது. ஒரு 10 வருஷம் கடந்ததுக்கு அப்புறம் கும்முன்னு இந்தியா நிக்கும். எது? வர்த்தகத்துல. அப்ப இன்னைக்கு போட்ட விதை அப்படின்னு ஊரும் பேசும், உலகமும் பேசும், நம்மளும் இங்க விரிவா பேசுவோம். அப்ப